ஸோ இப்படியே உள்ள ஸ்ட்ரெயிட்டாக வந்தோம்னா ஸோ சென்டர்ல இருந்து நம்ம மாடுகளுக்கான தீவனங்களை போடுற மாதிரி அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காங்கேய மாடுகள் எல்லாம் கட்டியிருக்காங்க. அப்படியே நீங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிரு மாடுகள், நம்ம நார்த் இந்தியன் பிரீட்ஸான கிரு மாடுகள். ஃபேன் பாருங்க, மாடுகளுக்கு ஃபேன் எல்லாம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி மாடுகள் வந்து இந்த இடத்துல நின்றுட்டு சாப்பிட்டுட்டு போயிடலாம். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே அந்த பக்கம் போச்சு அப்படின்னா கொஞ்ச நேரம் வெயில் அதுக்கு வேணும் அப்படின்னா அந்த பக்கமும் போய்க்கலாம். ஸோ இதில் ஒரு 2 பார்ட்டிஷனாக அமைச்சிருக்காங்க. மாடுகள் எவ்வளோ அழகா தெளிவாக வளர்க்குறாங்க பாருங்க. ஸோ இப்படிதாங்க பண்ணணும். பெரிய லெவலில் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணாதாங்க பாசிபிலிட்டிஸ். பாருங்க இந்த பக்கம் பாருங்க, நம்ம ஊர் நாட்டு மாடுகள் இருக்கு. தெரிஞ்சு இங்க ஒரு 1000 மாடுகளுக்கு மேலதான் இருக்குமே வெளியே கம்மியா இருக்காது. பாருங்க ஃபேன் எல்லாம் போட்டிருக்காங்க மாட்டுக்கு.